அங்காளித்தாயே அருள் புரிவாய். ஒவ்வொரு ஆலயத்திற்கென்றும் ஒரு ஆகமம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆலயத்திற்கென்றும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கின்றது. ஒவ்வொரு ஆலயத்திற்கென்றும் ஒரு நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் முறைகள் இருக்கிறது. அப்படி நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நேர்த்திக்கடன் முறைகள் எத்தனையோ வகையான நேர்த்திக்கடன்கள் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய சக்தி பீடத்தில் இருந்தாலும் மிகவும் பிரத்யேகமான 2 வேண்டுதல்கள் இருக்கிறது. அதில் ஒரு வேண்டுதலை பற்றி நான் இப்பொழுது பேசப் போகிறேன். இந்த வேண்டுதல் பிரத்யேகமான வேண்டுதல் அப்படிங்கிறத விட மிகவும் அதிசயமான வேண்டுதல். இந்த அதிசயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனை மெய்ப்பித்து காட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. மெய்ப்பித்து காட்டக்கூடியனா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், சாமின்னு ஒன்று இருக்குதா, நான் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டால் எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதிகளும் அருளாளர்களும் குருமார்களும் கூட அதற்கான பதிலை சொல்ல முடியுமே தவிர அவர்களால் நேரில் நின்று அதை காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, இறைத்தன்மை என்பது அவனவனாக உணர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த வழிபாடு, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வேண்டுதல், அந்த பக்தர்கள் அந்த இடத்துல நின்று பார்த்தாங்கன்னா நிச்சயமாக என்ன, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அம்மானு ஒருத்தர் இருக்காங்க, சக்தின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நிச்சயமாக உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட வேண்டுதல் முறை நம்முடைய சக்தி பீடத்தில் நடக்குது. இது தொட்டில் குழந்தைன்னு பேர். குழந்தையை தொட்டிலிட்டு தீச்சட்டி எடுத்தல். இப்போ தீச்சட்டி எடுக்கிறது எல்லா கோவிலும் நடக்கிற ஒரு நிகழ்வு தானே. இதில் என்ன பெரிய அதிசயம் அப்படின்னா, நம்முடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய தீச்சட்டி எடுத்தல், தொட்டிலில் குழந்தை, இப்போ நான் போட்டிருக்கிற இந்த உடை போல பெண்களோ ஆண்களோ, அதாவது அந்த குழந்தையினுடைய தந்தையோ தாயோ இது போன்ற ஒரு உடையை அந்த தொட்டில கழுத்தில் போட்டு அந்த ஆடைக்குள்ளே குழந்தையை உள்ளே போட்டு தொட்டில் எடுப்பாங்க. அப்போது குழந்தையை உள்ளே போட்டு தொட்டிலில் போட்டு எடுக்கிற ஒரு பெரிய நிகழ்வு இல்லையே அப்படின்னா, அந்த குழந்தையை அம்மா அருளில் மயக்குவாங்கன்னா அம்மா அருள் நிலையில் அந்த விபூதி பூசிய உடனே அந்த குழந்தை மயங்கி விழுந்துடும். மறுபடியும் அவளாக எப்பொழுது அந்த குழந்தையை முழிக்க வைக்கிறாளோ, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஊர்வலம் புறப்பட்டு நம்முடைய சக்தி பீடத்துக்கு வரும். குறைந்தபட்சம் ஒரு மணி நேர நிகழ்வு இது. அந்த 1 மணி நேரத்துக்கு மறுபடியும் அம்மா விபூதி வச்சு அந்த குழந்தையை முழிக்க வைக்கிற வரைக்கும் அந்த குழந்தை முழிக்காது. குழந்தை முழிக்காதுன்றதை விட இதுக்கு கூட முழிக்காதுன்ற ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லாரும் ஆரவாரமாக நிறைய பேர் அருள் ஆடுவாங்க. ஒரே ஆரவாரமாக இருக்கும். மேளம் ரொம்ப அபரிவிதமான உச்ச ஸ்ருதியில் மேளம் வாசிப்பாங்க. இத்தனை சத்தத்திற்கும் அந்த குழந்தை துளி அளவு கூட கண்ணை திறக்காமல் உள்ள தூங்கி இருக்கும். அதுதான் இதோடைய பெரிய அதிசயம். அதனால் இந்த ஒரு மாபெரும் அதிசயமான ஒரு தொட்டில் குழந்தை நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே கலந்து அதை பார்க்கணும். நம்முடைய இந்து பாரம்பரியத்தில், இந்து கலாச்சாரத்தில், தெய்வீகத்தில் இத்தனை விதமான அதிசயங்கள்லாம் இருக்குதான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால் எந்த விதமான வேண்டுதல்கள் இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு நம்ம அந்த ஒரு 3 நாளை நம்ம ஒதுக்கிடணும். எத்தனையோ விதமான வேலைகள் நம்மளுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு லீவு போட்டோ இல்லை அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கியோ நம்ம அதை போகிறோம். அதுபோல தான் இந்த நிகழ்வுகளும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அம்மாவனுடைய ஆடி திருவிழா நடக்கக்கூடிய அந்த 3 நாளும் கோவிலுக்காகவே நம்ம ஒதுக்கிடணும். எந்த ஒரு விதமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வேலைகளாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அம்மாவினுடைய அந்த 3 நாள், அவளுக்காக ஒதுக்கக்கூடிய இந்த 3 நாள் உங்களுக்கு 30 நாள் வேலையை முடிச்சு கொடுத்துரும். அவளுக்காக நம்ம நேரம் ஒதுக்கும்போது நம்முடைய எல்லா வேலைகளையும், என் சேவையை நீ செய், உன் தேவையை நான் பார்த்து கொள்வேன். அப்போது நம்ம இந்த திருவிழாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா விதமான தேவைகளையும் அம்மா நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அந்த தொட்டில் குழந்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த தொட்டில் குழந்தை நிகழ்வு எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தினுடைய சக்தியை, தெய்வத்தினுடைய அன்மையை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். ஒரு பாமரரும் உணரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த தொட்டில் குழந்தை தீச்சட்டி. இந்த தொட்டில் குழந்தை யார் போடுறாங்க, எதுக்காக இந்த வேண்டுதல் செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லை, 15 வருஷம் குழந்தை இல்லை, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சக்தி பீடத்திற்கு அம்மாவினிடத்தில் அருள்வாக்கு இல்லை வேண்டிக்கிட்டு எனக்கு குழந்தை வரம் கொடு, அம்மாவினுடைய அனுகிரகத்தினால், அம்மாவினுடைய அருளினால் குழந்தை வரம் பெற்றவர்கள் தான் அன்றைய தினம் தொட்டிலில் போட்டு தீச்சிட்டு எடுக்க போகிறாங்க. நம்முடைய கோவிலில் யாரெல்லாம் அம்மாவினுடைய அருளால் குழந்தை வரம் பெற்றார்களோ, வேண்டிக்கிட்டு அம்மாகிட்ட பெற்றாலும் சரி, அருள்வாக்கில் பெற்றாலும் சரி, எந்த முறையில் அந்த அம்மாவினுடைய அனுகிரகத்தில் குழந்தை வரம் பெற்ற அத்தனை பேரும்
அம்மாவிற்கு வந்து அந்த குழந்தையை தொட்டிலில் போட்டு தீச்சட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கோவிலினுடைய மரபு. நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஆகமங்கள் உண்டு, ஒவ்வொரு ஆலயத்திற்கும் வேறு வேறு வழிபாட்டு முறைகள், நேர்த்திக்கடன் முறைகள் உண்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுபோல் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய நேர்த்திக்கடன் முறை, அம்மாவினுடைய அருளால் பெற்ற அத்தனை குழந்தையும் அவளுக்கு தொட்டிலில் போட்டு தீச்சட்டி எடுத்து வந்து அந்த வேண்டுதலை செலுத்த வேண்டும் என்பது. அப்படி வந்து அந்த குழந்தைக்கு தொட்டிலில் போட்டு தீச்சட்டி எடுத்து வந்து அந்த வேண்டுதலை செலுத்தும் பொழுது அந்த குழந்தை தீர்காயுசுடன் இருக்கும், வாழ்நாள் முழுவதும் பெரிய எந்த நோய்களும் அவர்களை அணுகாமல் இருக்கும் என்பதுதான் இதோடைய அனுகிரகம். இந்த வேண்டுதலை செய்கிறதுனால அம்மாவுக்கு எந்த பெரிய பலனும் நன்மையும் கிடையாது, நமக்கு தான் அந்த பலன், நம்முடைய குழந்தைக்கு தான் அந்த பலன். அந்த அருள் நிலையை, அருள் ஆசியை அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டு அது வருடம் முழுவதும் அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதோடைய காலகாலத்திற்கும் இந்த அருள் அவர்களை வழி நடத்தும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த தொட்டில் குழந்தை தீச்சட்டி 9/8/2025 சனிக்கிழமை அன்று இரவு 7 மணி முதல் நடைபெறுகிறது. நீங்கள் அனைவரும் இந்த ஒரு அதிசய நிகழ்வில் கலந்து கொண்டு அன்னையினுடைய பேர் ஆற்றல் எவ்வளவு அரியது, எவ்வளவு வலியது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த நிகழ்வு கலந்து கொண்டு அன்னையினுடைய பேராற்றலை, அனுகிரகத்தை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அங்காளி தாயே அருள் புரிவாய். தாயே அங்காளம்மா அசைந்தாடம்மா.